வெல்கம் டு ஆல். பிரைஸ் தி லார்ட். இப்போ எனக்கு முன்னாடி பேசினவங்களும் சரி, எனக்கு அப்புறம் பேச போகிறவங்களும் சரி, மென் இன் ஃபெய்த், அதாவது வேதாகமத்தில் ஆண்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசமாக இருந்து செய்த செயல்களை பற்றி பேச போகிறேன். எனக்கு முன்னாடியும் பேசியிருப்பாங்க, எனக்கு அப்புறம் வரப்போகிறவங்க பேச போகிறாங்க. நான் பேச போகிறது யாரை பற்றி அப்படின்னா யோசேப்பை பற்றி. யோசேப்பு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? பழைய ஏற்பாடு யோசேப்பு தான் ஞாபகம் வருவாங்க. நான் எடுக்க போகிறது புதிய ஏற்பாடு யோசேப்பை பற்றி. ஏன் அப்படின்னா, புதிய ஏற்பாடு யோசேப்புக்கும் விசுவாசத்துக்கும் என்ன பெரிய சம்மந்தம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி யோசித்தோம் அப்படின்னா, அவரை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பற்றி நான் சொல்கிறேன். தேவன் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு யாருக்கு? தாவீதுக்கு. மத்தேயுல நம்ம வாசிக்கும் பொழுது தாவீதின் வம்சத்துல வந்த யோசேப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் இந்த தாவீது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேலின் ஆண்ட ராஜாக்கள்ல 2வதா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா தான் தாவீது. இந்த தாவீதுக்கு தேவன் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு ப்ராமிஸ் பண்ணாரு. என்ன? உன்னுடைய சந்ததியில நித்திய சிங்காசனத்தை நான் உண்டாக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த வாக்குத்தத்தை நிறைவேறத தாவீது பார்க்கல, ஆனா நம்பினாரு. அவருடைய வம்சத்துல வரும் பொழுது அப்படியே வந்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகள் காலத்துல வரும் பொழுது, ராஜாக்களுடைய காலங்கள் முடிஞ்சு தீர்க்கதரிசிகள் காலங்கள் ஆரம்பிக்கிறப்போ ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏசாயா என்ன சொல்ற, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகின்னு சொல்றாரு. இது நடந்தது எப்போ? கிமு 800. இயேசு கிறிஸ்து பிறந்தது கிமு 4 இல்லாட்டி கிமு 6 சொல்லப்படுறாங்க. இப்போ அவங்க சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நிறைவேறது எப்போ அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு காலங்கள்ல. இங்க அவர் என்ன சொன்னாரு? உனக்கு நித்திய சிங்காசனத்தை ஏற்படுத்துவேன் தாவீதுக்கு சொன்னாரு. இங்க இவருக்கு என்ன சொன்னாரு? இவர் மூலமா, ஏசாயா மூலமா ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகின்னு சொல்றாரு. இந்த காலங்கள் எப்ப நிறைவேறுது அப்படின்னா, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 400 வருஷம் இருண்ட காலம்னு சொல்லுவாங்க, மிஸ்டி பீரியட்னு சொல்லுவாங்க. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோட இடைப்படாத காலங்கள். ஏன் அப்படின்னா, அந்த ஜனங்களுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் தேவன் அந்த ஜனங்கள்கிட்ட பேசவே கிடையாது. ராஜாக்கள் அடிமையாய் போனதுக்கு அப்புறம், ராஜாக்கள் ஆட்சி செய்த காலங்கள்ல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற ஜனங்களுக்கு அடிமைகளாய் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கடவுளுக்கும் அவங்களுக்கும் இருந்த மாதிரி பைபிள் நம்ம பெருசா வாசிக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாடு 400 வருஷம் கழிச்சு எப்போ தாவீதுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறணும், ஏசாயா மூலமா சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு தேவன் குறித்த காலம் நேரம் வரும் பொழுது ஒரு தேவ தூதனை அனுப்பி இந்த யோசேப்பு கிட்ட பேசுறாரு. ஏன் இந்த யோசேப்பு கிட்ட பேசணும் அப்படின்னா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த காலகட்டங்கள்ல நிறைய யூத பெண்கள் என்ன பண்ணுவாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட கன்னியா நான் இருக்கணும், என்னுடைய வயிற்றுல அந்த தேவன் பிறக்கணும்னு சொல்லி இருந்ததா சொல்றாங்க. அந்த மாதிரி இருந்தவங்க மரியாதான்னு கேட்டா நிச்சயம் கிடையாது. ஏன் அப்படின்னா, அவங்க யாருக்கு நியமிக்கப்பட்டிருந்தாங்க? யோசேப்புக்கு. வசனம் கிளியரா இருக்கு, அவர்கள் கூடி வரும் முன்னே அப்படின்னு இருக்கு. பரிசுத்த ஆவியால மரியாதை என்ன பண்றாங்க? நிரப்பப்பட்டு ஒரு குழந்தை உண்டாகுது அவங்களுக்கு. இந்த விஷயம் யோசேப்புக்கு தெரிஞ்ச உடனேயே யோசேப்பு என்ன பண்றாரு? கொஞ்சம் அவரு சந்தேகப்படுறாரு. எப்படி மற்றவங்கள்ட்ட சொல்லி தள்ளிவிடலாமா, இவரை எப்படி ரிஜெக்ட் பண்றது, தள்ளிவிடலாம் அப்படி ஒரு குழப்பத்தோடு இருக்கும் பொழுது என்ன அப்படின்னா, குழப்பத்தோடு இருக்கும் பொழுது சொப்பனத்துல தேவன் அவருக்கு வெளிப்பட்டு சொல்றாரு, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சந்தேகப்படாத. அவங்க வயிற்றுல உண்டாயிருக்கிறது பரிசுத்த ஆவியால உண்டான ஒரு காரியம். அந்த காலங்கள் வர்ற வரையும் நீ பொறுமையா காத்துருன்னு சொன்ன உடனேயே சொப்பனம் தெளிஞ்சு எழுந்திருக்கிறாரு. எந்திரிச்ச உடனே என்ன பண்றாரு? அந்த வார்த்தைய அவர் நம்புறாரு. முதல்ல ஏன் அவருக்கு அந்த விசுவாசம் இல்லை அப்படின்னா, நார்மல் மனுஷன் நம்ம எப்படி யோசிப்போம்? நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பொண்ணு இந்த மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே எந்த ஆண்மகனா இருந்தாலுமே அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், விட்டு விலகணும்னு நினைப்பாங்க. ஆனா அசிங்கப்படுத்தவும் நினைக்கல யோசேப்பு, அவமானப்படுத்தவும் நினைக்கல, ஆனா விட்டு விலகணும்னு நினைச்சாரு. இந்த வம்சத்துலதான் நான் உனக்கு நித்திய சிங்காசனத்தை கொடுப்பேன்னு சொன்ன தேவனுடைய வாக்குத்தத்தமும் நிறைவேறணும், பிளஸ் ஏசாயா மூலமா சொன்ன வாக்குத்தத்தமும் நிறைவேறணும். இந்த 2 காரியங்கள் நிறைவேறதுக்கு கரெக்டான சாய்ஸ் யாருன்னா யோசேப்பு, மரியாள். இதை யோசேப்பு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? மரியாளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த வார்த்தையை நம்பி, தெய்வ தூதன் சொன்ன வார்த்தை மேல ஒரு நம்பிக்கை வச்சு இந்த மரியாளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம்
யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறது வம்ச விருத்திக்காக தான் சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, அந்த முதல் மகனை பெற்றெடுக்கும் வரை மரியாள சேராதிருந்தான்னு சொல்லி நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தா இயேசு கிறிஸ்துக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். இப்படி ஒரு விசுவாசம் வச்சு அவர் இருக்கிறார். இருக்கும் பொழுது அவருக்கு திருப்பி ஒரு சொப்பனம் வருது. என்ன வருதுன்னா, பிறந்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் ஏரோது ராஜா அப்படி பிள்ளைய கொலை செய்யறதுக்கு வகை தேடுறான். நீ அவரை கூப்பிட்டுட்டு எகிப்து தேசத்துக்கு போ அப்படின்னா இன்னொரு வாக்குத்தத்தம் நிறைவேறும். என்ன? எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை நிறைவேறணும். இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்காகவே தேவதூதன் என்ன பண்றாரு, யோசேப்புக்கு சொப்பனம் மூலமா பேசுறாரு. பேசின உடனே அவர் என்ன பண்றாரு, டிலே பண்ணாம அன்னைக்கு நைட் என்ன பண்றாரு, தான் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு குழந்தையை எடுத்துக்கிட்டு எகிப்துக்கு போறாரு. போய் அங்க இருக்கிறாங்க. ஏரோது இறந்த செய்தி அவர் கேள்விப்படுறாரு. அப்ப என்ன பண்றாங்க, திருப்பி தேவதூதன் போய் சொல்றாரு, இந்த மாதிரி பிள்ளைய கொலை செய்யணும்னு நினைச்ச ஏரோது இறந்து போயிட்டான், நீ இங்க இருந்து கிளம்பி உன்னுடைய சொந்த தேசத்துக்கு போ அப்படின்றாரு. அப்பயும் என்னப்பா டிலே பண்ணல, தேவதூதன் சொன்னவன்னு சந்தேகப்படல. ஆனால் அவருக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. ஏன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஏரோது கொலை பண்ண தேடுனா ஏரோது இறந்து போயிட்டாரு. ஆனா அவருடைய பையன் அரசாள்றான். எப்படியும் தகப்பன் தான் பிள்ளைகிட்ட இந்த விஷயத்த சொல்லாம இருப்பானா? எப்படி நான் திருப்பி இஸ்ரவேல் தேசத்துக்கு போனா நிச்சயம் என்னுடைய பிள்ளைய கொலை பண்ணிடுவாங்கன்ற பயம் அவருக்கு இருந்து கொஞ்சம் தயங்கினார். அப்ப தூதன் ஸ்ட்ரென்தன் பண்றாரு. பயப்படாத, அவன் ஒண்ணும் செய்ய மாட்டான், நீ கிளம்பி போ அப்படின்னு சொன்ன உடனே கிளம்பி வர்றாரு. கிளம்பி வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு தகப்பனும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பண்ற தொழில தான் பிள்ளைக்கு இயேசு கிறிஸ்துவும் பாத்தீங்கன்னா, இதை நான் செய்ய மாட்டேன்னு இல்ல. 30 வயசு வரையும் யோசேப்பு வாழ்ந்த காலகட்டங்கள் எத்தனை வருஷம் உயிரோட இருந்தான்னு சொல்லப்படல. ஆனா அவருக்கு அப்புறம் அவருடைய தொழில இவர் என்ன பண்றாரு, தன் குடும்பத்தின் நிமித்தம் எந்த அளவுக்கு தகப்பன் அவர் மேல பாசத்தை காமிச்சிருந்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 30 வயசு வரையும் அந்த தொழிலை தொடர்ந்து செஞ்சு மிச்சம் இருக்கிற காலகட்டங்கள் ஊழியம் பண்ணாரு. இவர் யோசேப்போட வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துக்கிறது என்ன அப்படின்னா, யோசேப்பு மாதிரி தான் நம்மளும் என்ன ஆசோலேஷன் மைண்ட்ல இருப்போம். கரெக்டான விசுவாசம் இருக்காது. நம்ம செய்கிற காரியம் சரியா தப்பான்னு சொல்லி ஒரு குழப்பம் உண்டாகிக்கிட்டே இருக்கும். எந்த குழப்பமும் இல்லாம நம்ம தெளிவா இருக்கும் பொழுது, நேர் வழியாய் நம்ம நடத்தி சொல்லிக்கிற ஆவியானவருடைய துணை நமக்கு இருக்கும் பொழுது, எப்படி யோசேப்ப சொப்பனத்தின் மூலமா தேவதூதன் பேசி கைட் பண்ணாரோ, அதே போல நம்மளையும் கைட் பண்ணுவாரு. யோசேப்புக்கு விசுவாசத்துல வல்லவர்னா பேர் வாங்கல. ஆனா தேவ தூதன் சொன்ன வார்த்தையை நம்பி அவர் சொன்ன எந்த ஒரு வார்த்தையும் தட்டாம அப்படியே கரெக்டா செஞ்சதுனால தாவீதுக்கு சொன்ன வாக்குத்தத்தமும் நிறைவேறுது, ஏசாயா மூலமா சொன்ன வாக்குத்தத்தமும் நிறைவேறுது. இந்த நிறைவேறுதலுக்கு இவரும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார். எப்படி அப்படின்னா, தன்னுடைய விசுவாசத்தின் மூலமா யோசேப்புக்கு வந்த மாதிரி நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம எதை பத்தி யோசிக்காம எனக்கு வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர், எப்படி முடிவு பரியந்தம் நடத்தி செல்ல அவர் வல்லவரா இருக்கிறாரோ, யோசேப்பை எப்படி கடைசி வரையும் கைட் பண்ணி கொண்டு வந்தாரோ, அதே போல என்னையும் கொண்டு வருவார். நம்ம நம்பும் பொழுது நமக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ.